அனைவருக்கும் வணக்கம். தாவேக அமைச்சரின் பகிரங்க மிரட்டல், திக்குமுக்காடி தவிக்கும் தாவேக நிர்வாகி. இதுதான் இன்னைக்கான ஹெட்லைன்ஸு. ஏன் இந்த ஹெட்லைன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குனாக்கா, இப்போ அரசாங்கத்தை அமைத்திருக்கக்கூடிய தாவேகா இருக்கு இல்லையா, அந்த தாவேகா அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் அமைச்சர் ஆவதற்கான தகுதி இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா அது மிகப்பெரிய கேள்விக்குரிய, அது பெரிய டிபேட்டபிளான விஷயம். அது நடந்துடுச்சு, அது ஒரு விபத்து அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அமைச்சரவையில் குறிப்பாக 4 பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இந்த பெண் அமைச்சர்களை வச்சு தான் பயங்கரமாக இந்த சோஷியல் மீடியா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க தெரியுமா, டிவிகேவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்க வந்துட்டு உருட்டுனாங்க. ஆரம்பத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா, அரசியலினுடைய அடிச்சுவடே தெரியாமல், வரலாறு தெரியாமல், எதுவுமே தெரியாது, எதையுமே தெரியாமல் கிடைச்ச கேப்பில் எல்லாம் கண்டதையும் பரப்பி பொய்யை பரப்புறது, மக்கள்கிட்ட வந்துட்டு எதையோ போய் சேர்க்கறது இல்லையா. இப்போ அரசியல் தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள், இந்த 30 வயதுக்கு உட்பட்ட ஆட்கள் கிட்ட ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்து போய் கடத்தலாம், பொய்யை கூட உண்மைன்ற மாதிரி கடத்தலாம் இல்லையா. அந்த மாதிரி என்ன செஞ்சாங்கனாக்கா, முதல்ல பெண் அமைச்சரே இப்போதான் உருவாயிருக்கிறாங்க அப்படின்னு, அதாவது கண்ணு முன்னாடியே கடந்த ஆட்சியில் கீதா ஜீவன், அதை விட்டுங்க, இந்த நாட்டையே ஆண்ட ஒரு முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் ஏராளமான பெண் அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. வளர்மதி, 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 கோகுல இந்திரா, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு 2 கட்சியிலையுமே சத்தியவாணி முத்து மத்திய கேபினெட்லேயே மந்திரி ஆக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்துட்டு அதிமுக உருவாக்கி கொடுத்தது. இப்படி பல்வேறு சாதனைகளை பல்வேறு இலாக்காக்களுக்கு, முக்கிய இலாக்காக்களுக்கு மத்தியிலையும் மாநிலத்திலையும் அமைச்சர்களை உருவாக்கிய அந்த பங்களிப்புங்கிறது வந்துட்டு 2 திராவிட கட்சிகளுக்கும் உண்டுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கூட்டத்தை ஏமாத்துறதுக்கு அப்பயே உருட்டுனாங்க. சரி விடுங்க, இந்த வரலாறு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குனாக்கா, இவங்க சொன்னாங்க தெரியுமா, அந்த சோக்கால்டு 4 புரட்சி பெண் அமைச்சர்கள். அந்த 4 அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாங்கனாக்கா, ஒருத்தவங்களை பார்த்து பயங்கரமாக மிரட்டியிருக்கிறாங்க. வேறு யாரையாலும் மிரட்டலை, அவங்க சொந்த கட்சிக்காரரை ஃபோன் பண்ணி மிரட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று அவருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டாமல் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, பார்த்துக்குங்க, அவ்வளவுதான், நான் யாரும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அலர்ட் பண்ணிருக்கிறாங்க. வேறு யாரும் கிடையாது. அந்த அமைச்சர் வந்துட்டு சமூக நலத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக நினைவு இருந்தால். அவங்க பேர் வந்து ஜெகதீஸ்வரி. இந்த ஜெகதீஸ்வரி ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கியிருந்தாங்க. எப்போனாக்கா, ஒரு விழா மேடை, ஒரு அரசு விழான்னு நினைக்கிறேன். அந்த அரசு விழாவில் வந்து பார்த்திங்கனாக்கா பேனர் வச்சுருந்தாங்க பின்னாடி. அதில் கீர்த்தனாவினுடைய பெயரை, அதாவது இப்போ தொழில்துறை அமைச்சராக அந்த ரீல்ஸ் அமைச்சர் இருக்காங்க தெரியுமா, அந்த ரீல்ஸ் அமைச்சரனுடைய பெயரை வந்துட்டு மேலே போட்டாங்க, என்னுடைய பெயரை கீழே போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கல்லாட்டா கலெக்டரை கூப்பிட்டு கண்டிச்சிருந்தாங்க. அது வந்துட்டு பெருசாக அப்புறம் வைரல் ஆச்சு, ஊரே பார்த்து சிரிச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் கீர்த்தனா வந்து அதை மழுப்புறதுக்காக என்ன பண்ணாங்கனாக்கா, 2 பேர் சேர்ந்து ஒன்றா செல்ஃபி எடுத்து போட்டு, பார்த்தீங்களா எங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள்லாம் ஒரே தட்டில் சோறு அது மாதிரி பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை யார் பிரிக்க பார்த்தா, நீங்களாம் ஏதோ பண்ணுறீங்க, ஃபன்னாக மாறுறீங்க, கண்டென்ட்டாக மாறுறீங்க. ஒரு ரீல்ஸ் குடோனாகவே இருக்கிறாங்க. ஒன்று அவங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு தீனியாக மாறுறாங்க. இப்படியாகத்தான் அந்த கூட்டம் கும்பல் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் அந்த ஜெகதீஸ்வரி வந்துட்டு ஏற்கனவே சர்ச்சையில் சிக்கியிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிருக்குனாக்கா, அந்த ஜெகதீஸ்வரி தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, தாவேகாவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, யார் என்ன கேட்காம வந்துட்டு என் தொகுதி உள்ளார வர்றது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிருக்கிறாங்க. வந்தீங்கன்னா அவ்வளோதான், ஜட்டி கட்டியெல்லாம் அவுத்து உட்கார வச்சு அடித்து கொண்டு விடுவோம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக கொலை மிரட்டலே, அதாவது கொலை மிரட்டலே ஒரு அமைச்சர் விடுறாங்க. அதுவும் சொந்த கட்சிக்கார மேலே, ஒரு நிர்வாகி மேலே, ஒரு ஒன்றிய செயலாளர் மேலே விடுறாங்கனாக்கா, இந்த கோமாளி கூட்டத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த கான்வர்சேஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது கோமாளித்தனத்துடைய உச்சமாக இருக்குது. இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, எதுக்காக வந்தார் அவர் எங்களுடைய தொகுதிக்கு அப்படின்னு இவங்க கேட்க, எதில் இருந்த ஆள் சொல்கிறாப்புல, தெரிலமா, அவர் வந்துட்டு ஏதோ லட்டு கொடுக்க வந்தார். என்னது லெட்டர் கொடுக்க வந்தாரா? இல்லை லட்டு கொடுக்க வந்தார். நான் கேட்குறேன், என்னடா லட்டு கொடுக்க போகிறீங்க? பிடிஓ ஆஃபீஸில் போய் என்ன லட்டு கொடுக்க போகிறீங்க? அதுவும் பிடிஓ ஆஃபீஸில் போயிட்டு அந்த ஒன்றிய செயலர் வந்து லட்டு கொடுத்துருக்காராம். எனக்கு புரியல, ஏதோ கோடு வேர்டு வச்சுருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அதாவது ஊழலை ஒழிக்க வந்த ஜாம்பவான்கள் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் ஆல்ரெடி நிறைய புதிர்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னென்னா, எல்லா விஷயங்களும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றா இவங்க என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக அந்த எக்கோசிஸ்டமே, அதாவது பொலிட்டிக்கல் எக்கோசிஸ்டம் காலி.
இப்போ இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் இருக்குது தெரியுமா, இந்த அரசு இருக்குது தெரியுமா, அதை ஒட்டு மொத்தமாக சீரழிக்கக்கூடிய வேலைகளில் இவங்க இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த வகையில் இவர் ஏதோ போய் லட்டு கொடுத்துட்டு வந்திருக்காப்புல. நான் தானே லட்டு கொடுக்குறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் போனேன் என் தொகுதிக்கு, நீ யார் வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிருக்கிறாங்க. இன்னொரு வாட்டி லட்டு கொடுக்க வந்தாவன் நான் வந்துட்டு அடித்து கொண்டு விடுவோம், புதைச்சி விடுவோம் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கான்வர்சேஷன் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இதில் என்னென்னா, எதிரில் கேட்டுக்கிட்டு இருந்தவர் அவரும் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார் பொழுது தாவேக்காவில், அவருக்கும் அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கும் ஆகாது பொழுது அவர் ஒரு பக்கம் ஆமாம்மா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி ஏற்றி விட்டுட்டு ஆனால் ஒன்று சூப்பராக ஒன்று பண்ணாப்புல. என்னன்னாக்கா, நீங்கள் ஃபோன் நம்பர்லாம் அந்த அம்மா கேட்குறாங்க, அவருடைய ஃபோன் நம்பர் தான் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் சார், நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுங்க. இவர் பாதுகாப்பு படுத்துகிறாராமா, வாட்ஸ்அப்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதனால் வாட்ஸ்அப்பில் பேசுங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரி, ஆனால் இவர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக வாட்ஸ்அப்பில் பேசுங்கன்னு சொல்லிட்டு இவர் பேசின ஆடியோ வந்து லீக் ஆகிருக்கு. அது எப்படி லீக் ஆச்சுன்னு தெரில, அவரா இல்லை வேறு யார் காரணங்கிறதுலாம் நமக்கு சுத்தமாக தெரியல. ஆக மொத்தம் அந்த ஆடியோ வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்குது. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா அதை போய் பாருங்கள். இவங்க மிரட்டுறதும் அதை பார்த்து எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. நிச்சயமாக அந்த ஆடியோ வந்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகி தாவேக்காவினுடைய ஒன்றிய செயலர் வந்துட்டு கேட்டிருப்பாப்புல, குறை நடுங்கி போயிருப்பாப்புல தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அதிகார மையம் இல்லையா, அமைச்சர், மாவட்ட செயலாளர், இன்றைக்கி தாவேக்கா தான் இனி ஒரு 30 வருஷத்துக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அந்த தோரணை துணியெல்லாம் இருக்கத்தானே செய்யும். ஜோக்ஸ் அப்பார்ட், இது எல்லாமே நான் ஃபன்னாக நகைச்சுவையாக தான் பார்க்குறேன். ஏன் வந்துட்டு இந்த மாதிரியான வெளிப்பாடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ஒரு அமைச்சர் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை கூட டீல் பண்ண தெரியாமல் ஃபோன் பண்ணி இப்படி மிரட்டிக்கிட்டு, இப்போ நீங்கள் எல்லா கட்சிகள்லையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும், இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இருக்கும். தங்களுடைய அந்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்களுடைய எல்லைக்குள்ளே வேறு யாரும் வந்துடக்கூடாது, அதிகார மையமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அதெல்லாம் உச்சம் ஒரு பக்கம். ஆனால் இப்படி ஃபோனை போட்டு பேசி அதை லீக் ஆகிற அளவுக்கு வீக்காக இருக்காங்க. நிறைய கட்சிகள் தான் நடக்குது. ஆனால் இந்த அம்மா பாருங்கன்னா அடித்து கொண்டு வந்துட்டு ஜட்டியோடு உட்கார வச்சு கொண்டுடுமா. அதாவது என்ன பேசுகிறோம், வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசணும். அரசியலில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நிதானம் தேவை, உணர்ச்சி வயப்படுதலுங்கிறது குறைவாக இருக்கணும். ஆக அந்த வகையில் வந்து பார்க்குறப்ப இந்த கூட்டமே வந்துட்டு ஒரு கோமாளி கூட்டம் தாங்க, ஒரு அம்புலி கூட்டம் தான் அது. என்ன சொல்கிறதுனே தெரியல, மாட்டிக்கிட்டோம், மிகப்பெரிய சிக்கலில் சிக்கி தவிக்கிறோம். ஏன்னா அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரியாது, மக்களை எப்படி அணுகணும்னு தெரியாது, எந்தவித அடிப்படை புரிதலும் கிடையாது. திடீர்னு பிளாக்ல டிக்கெட் விற்றுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம், விஜயனுடைய பேரை சொல்லி வெவ்வேறு வியாபாரங்களை நடத்தி கொண்டிருந்த ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டு அடாப்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அப்படியா அடாப்ட் ஆகிறாங்களோ இல்லையோ, ஆனால் பல்வேறு சேட்டைகளை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அன்றைக்கு வாழ்வாதாரத்தை கடத்துவதற்காக பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க, எல்லா விஷயங்களையும் பண்ணவங்க, இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு கிடச்சிருக்குது, ஒரு அரசுங்கிற அந்த அரசு இயந்திரமே கிடச்சிருக்குது. என்ன தான் விஜய் வந்துட்டு வாய்ஸ் அவடெல்லாம் விட்டாலும் கூட, என்னுடைய ஆட்சியில் ஊழல்லாம் நடக்காது, அப்படிலாம் யாராவது என்ன இருந்தால் அவங்களை காலி பண்ணுறோன்னு சொன்னாலும் கூட, அவருடைய படத்துக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 500 ரூபாய் டிக்கெட் விற்றுருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரில. ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் இன்னொரு நகைச்சுவையாக பார்த்தாங்க, நிறைய இடங்களில் வந்துட்டு டிக்கெட் கிடைக்கல, இந்த மாதிரி பிளாக் டிக்கெட்லாம் விற்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு மீம் போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டப்ப, டிக்கெட் விற்றவங்க பூரா வந்து அமைச்சர் ஆகிட்டாங்க பூரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் ஃபன் தான். ஆனாலும் கூட நிறைய தியேட்டர்களில் நம்ம நியூஸ் தமிழ் மீடியாவிலேயே போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தேட்டர்காரங்களே 600 ரூபாய்க்கு வந்துட்டு ஜிஎஸ்டி பில் இல்லாமல் விற்கக்கூடிய அந்த சூழல்லாம் இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். ஆக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களே தடுப்பதற்கு நமக்கு தெம்பும் இல்லை, திராணியம் இல்லை. ஆக இந்த ஊழலுங்கிற வார்த்தையை தூக்கிட்டு அதுதான் பிரதான இலக்குன்னு ஒரு ஆள் வராருனாக்கா, இந்த சமூக நீதி பேசாமல், சமதர்மத்தை பேசாமல், உமன் எம்பவர்மெண்ட்டை பேசாமல், இப்படி இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல் மேற்கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஏற்றங்கள் இருக்குல்ல, அந்த பல்வேறு கூறுகள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நகர்த்தி வச்சுட்டு இந்த ஊழலுங்கிற வார்த்தையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் வராருனாக்கா, அவருக்கு வந்துட்டு சுத்தமாக எதுவும் தெரில. இதை வச்சு இந்த ஒரு அதாவது ஊழல் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதற்கான செயல் திட்டம் என்ன? நம்ம நிறைய ஏஜென்சி வச்சுருக்கிறோம், நிறைய அமைப்புகள் வச்சுருக்கிறோம், தன்னாட்சி அமைப்புகள், அந்த அமைப்புகள்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி என்ன மாதிரியான செயல் திட்டங்களை நீங்கள் உருவாக்க முடியும், அதை எப்படி தடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குல்ல. ஆக அது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் அரசியலில் ஊழலை ஒழிக்கணுங்கிறது. அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி திராவிடம் என்னவாக தமிழ்நாட்டை மாற்றிருக்கிறது அப்படிங்கிற புள்ளியை வந்துட்டு முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னும் என்னவெல்லாம் மாற வேண்டி இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்துலையும். இன்றைக்கி உமன் எம்பவர்மெண்ட்லேயுமே கூட
பல ஏற்றங்களை காண வேண்டியிருக்கிறது. இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் முழுமையாக அகற்றப்பட்டுருச்சான்னு கேட்டிங்கனாக்கா இல்லவே இல்லை. இன்னும் சில சதவீதம் மட்டும்தான் நம்ம இங்கே முன்னேற்றம் பண்ணிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக அந்த ஐராக்கிய உடைக்கிறதுங்கிறது பல வருட போராட்டமாக இருக்க போது. அப்போ அந்த போராட்டத்தில் ஒவ்வொரு படியை எப்படி முன்னெடுத்து வைக்கிறது, அப்போ திராவிட கட்சிகள் அது பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக இவங்க விட்டு போனால் அவங்க விட்டு போனால் இவங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி தங்களுக்கு கடிவாளமாகவும் இருந்துக்கிட்டாங்க எதிர்கட்சியாக இருக்கிறப்ப. ஆனால் இந்த ஆட்சி வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தில் கிடையாது. அது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது, ஒரு கும்பல், இது ஒரு கூட்டம். முன்னாடி சினிமாவை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த கூட்டம், சினிமாவை சார்ந்து ரசிக பிம்பத்தை ரசிக வெறியில் கண்டமேனிக்கு கூச்சலும் கும்பானமாக இருந்த ஒரு கூட்டம் வந்துட்டு இன்றைக்கி இதில் வந்து நிற்கிறப்ப திடீர்னு ஒரு வெற்றி கிடைச்ச உடனே, அதுவும் எப்படி சொல்கிறது, திண்ணையில் படுத்தவங்களுக்கு திடுக்குன்னு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு வெற்றி நினைக்கிறேன். அதாவது மதிப்பில்லாத ஒரு வெற்றி நான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்துட்டு மக்கள் வந்துட்டு இவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருப்பதே அபத்தமாக நான் நினைக்கிறேன். அந்த வெற்றியை வந்துட்டு இவங்களுக்கு கையாள்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் கையாளுறாங்க. அது நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அமைச்சர்லாம் ஃபோன் போட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் மிரட்டுறேன் பாரு உருட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு மிரட்டி நீங்கள் அந்த ஆடியோ லீக் ஆகி வெளியில் வந்துட்டு ஃபன்னாக மாறிக்கிட்டு இருக்குது. எதையெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அமைச்சர்கள் அதெல்லாம் கவனம் செலுத்துறது கிடையாது. ரீல்ஸ் போடுறது, சொந்த கட்சிக்காரனை மிரட்டுறது, அடுத்த கட்சிக்காரனை வந்துட்டு எப்படி கூட்டின்னு வரது கட்சிக்கு, அதிமுகவை எப்படி அழிக்கிறது, இதெல்லாம் தலைமையில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா தொடங்கி இந்த சிக்கல் இருக்குது, இந்த மனக்கோளாறு இருக்குது. ஆக இந்த 5 வருஷம் இதான் நடக்க போகுது. இவங்க செய்ய போகிற மாற்றம் என்ன தெரியுமா? முதல்வர் அறையை வந்துட்டு நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றுறது, இல்லை 10வது மாடிக்கு மாற்றுறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் நடக்க போகுது. ஏசியை மாற்றுறது, சேரை மாற்றுறது, டவலை போடுறது, இதுதான் மாற்றமாக இருக்குதே தவிர முழுக்க முழுக்க ஏமாற்றம் தான். இன்றைக்கி கூட நல்லக்கண்ணு அவர்கள் வந்துட்டு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். விவசாயிகள் வஞ்சிக்கப்படுறாங்க, பல்வேறு செக்டார்ஸ் இங்கே எல்லாருமே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லாருமே ஏமாளிகளாக இன்றைக்கி கோமாளிகளாக மாறி நிற்கிறாங்க அப்படிங்கிறதா எதார்த்தம். நடுவில் இந்த மாதிரியான அமைச்சர்களும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அமைச்சர் அதுவும் கொன்னுடுவன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறத எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தாவேக்காவினுடைய ஆட்டம் தொடருமா இல்லை என்று முடிவுறும் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குங்கிறத சொல்லிட்டு போங்க. வணக்கம்.